அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். என்னுடைய பேர் மணிவண்ணன். ஐசிஎல் ஃபெர்டிலைசர் உர கம்பெனியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா ரீஜனல் அக்ரிகல்ச்சர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம இந்த கொடைக்கானல் ஏரியாவில் வந்து, அதாவது மலைப்பகுதி உள்ள ஏரியாவில் வந்து மண்ணில் என்ன பிரச்சனைகள், அதற்கான ஐசிஎல் உர நிறுவனத்தின் தீர்வுகள், அதை பற்றியும் பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக நம்ம வந்து கொடைக்கானல் ஏரியாவில் வந்து மண்ணில் பிஹெச்னு பார்த்தீங்கன்னா 4.5 5.5 6 அந்த ரேஞ்சில் இருக்கும். அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா நம்ம போடுற உரங்கள் வந்து தண்ணியில் கரைஞ்சி பயிர் எடுத்துக்கிட்டது போக மீதி எல்லாம் வந்து பயிர் அதாவது பயிரோட வேர் மட்டத்துக்கு கீழே அடிச்சுட்டு போயிடும். அதாவது லீச்சிங்னு சொல்லுவாங்க. இது மேஜர் ப்ராப்ளம். இந்த பிஹெச் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது மேஜர் ப்ராப்ளம். பட் நம்ம கம்பெனியில் வந்து ஐசிஎல் கம்பெனியில் வந்து இதற்கான தீர்வுகளோட உரங்கள் இருக்குது. இதான் பாலிசல்பேட்டு. இந்த உரம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டு கடற்கரை, அதாவது சுரங்கத்தில் வந்து 1500 மீட்டருக்கு அடியில் உள்ள பாறைகளை வெட்டி தூளாக்கி பாலிசல்பேட் என்ற பேரில் விற்பனை பண்ணுறாங்க. இது ஒரு இயற்கையான உரம். எந்த ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் இதில் நடக்கிறது இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 முக்கியமான பயிர்களுக்கு தேவையான 4 முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் வந்து இருக்குது. அதாவது வந்து முதன்மை சத்துக்களான பொட்டாஸ் வந்து 12.5% இருக்குது. இரண்டாம் நிலை சத்துக்களான கால்சியம் 15.5, மெக்னீசியம் 5.5, சல்ஃபர் 17.5, மொத்தம் ஒரு 53% சத்துக்களை கொண்ட ஒரே இயற்கை உரம்னு பார்த்தீங்கன்னா பாலிசல்பேட் தான். இது வந்து நம்ம கேரட் பயிருக்கு பயன்படுத்தும் போது இதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னா, இது வந்து 90 நாட்கள் வரைக்கும் சத்துக்களை பொறுமையாக கொடுக்கும். ஏன்னா வந்து பொறுமையாக தான் தண்ணியில் கரையும். எப்பப்பெல்லாம் தண்ணியில் கரையுதோ அப்பப்பெல்லாம் பயிர் எடுத்துக்கும். எந்த ஒரு வேஸ்டேஜும் ஆகாது. 100% பயிர் எடுத்துக்கும். முழுமையான வேஸ்டேஜ் வந்து இது வந்து தடை பண்ணும். இப்போ வந்து நம்ம கேரட் பயிருக்கு வந்து 25 நாள், நடவு நட்டு 25 நாளுக்குள்ள, இல்லை அடியில் போடலாம், இல்லை நடவு நட்டு 25 நாளுக்குள்ள ஒரு ஏக்கருக்கு 50 கிலோ நம்ம பயன்படுத்தும் போது இதில் இருக்க கால்சியம் வந்து மண்ணை நல்லா லூஸ் படுத்தி கொடுக்கும். மண்ணு நல்லா லூஸ் ஆனாலே கிழங்கு வந்து நல்லா வளர்ச்சி பெறும். நல்லா வந்து தண்டு நல்லா தடிமனா வளர்த்து கொடுக்கும். அடுத்து வந்து மெக்னீசியம், அதாவது வந்து செடியோட வளர்ச்சியை கட்டுப்படுத்தும். மெக்னீசியம் வந்து செடி வந்து தேவையான வளர்ச்சி பெறும், நல்லா கிரீனிஷாக கொடுக்கும். சல்ஃபர், பொட்டாசு எல்லாம் வந்து இந்த கேரட் பயிருக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் ஒரு சேராக கிடைக்கிறதால இது வந்து நல்ல கலரை கொடுக்கும். நல்ல கிழங்கோட நல்ல சைஸு, வெயிட்டு, குவாலிட்டி இது எல்லாமே அதிகப்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இது வந்து அதிகப்படுத்தி. இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் வந்து நம்ம அறுவடை பண்ணது. இது 90 நாள் பயிர் இங்கே பின்னாடி இருக்கிற ஃபீல்டு. இதில் வந்து பாலிசல்பேட் வந்து பயன்படுத்திருக்காரு. ஏக்கருக்கு 50 கிலோ போல பயன்படுத்திருக்காரு. பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கலரு, எந்த அளவுக்கு சைஸு பாருங்க, வெயிட் இதுலலாம் வந்து எந்த அளவுக்கு நீளமாகவும் இருக்குது, வெயிட்டாக சைஸும் பாருங்க. அது வந்து ஒரு யூனிஃபார்ம் சைஸாக இருக்குது. எல்லா கிழங்குமே ஒரே மாதிரி சைஸாக தான் இருக்குது. இது வந்து 90 நாள் பயிர். அப்படி பார்த்தாலும் எந்த அளவுக்கு கிரீனிஷாக இருக்குது பாருங்க.